மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. திருக்கொல்லிக்கோடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலை பத்தி சொல்லியே ஆகணும்னு சொன்னீங்க. அப்படி என்ன சிறப்பு அந்த கோவில்? திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி சரியில்லையோ அவர்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு. அதெல்லாம் கொல்லிக்காடு. அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலம். அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரே அக்னீஸ்வரர். அம்பாளுக்கு பேர் என்ன தெரியுமா? பஞ்சினும் மெல்லடியாள். பஞ்சை எவ்வளவு மென்மையா இருக்கும், அந்த பஞ்சை விட மென்மையான பாதத்தை உடையவள் அங்க இருக்கக்கூடிய அம்பிகை. மிருது பாத நாயகின்னு பேர். இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில்ல சனி பகவானுக்கு என்ன சிறப்புனா, கையில கலப்பையோட இருப்பார். கலப்பை இருக்கிற இடத்துல விளைச்சல் அதிகமா இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருந்தால் பொருள் அதிகமாக சேரும். யாருக்கெல்லாம் தொழில்ல பிரச்சனையோ, புதிய தலைமுறை வாயிலாக இந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் தொழில்ல நஷ்டம், தொழில் விருத்தி ஆகல, ரொம்ப கஷ்டப்படுறோம்னா அவர்கள் கண்டிப்பாக சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில். அங்க இருக்கக்கூடிய சனி பகவான் கையில் கலப்பையோடு காக்கை கொடியோடு இருப்பார். எதிரில பைரவர் இருப்பார். பைரவருக்கு கட்டுப்பட்ட சனி பகவானா இருப்பார். சனி பகவானுக்கு யாரு தலைவர்? பைரவர் தான். இங்க நேர சனி பகவான் சன்னிதிக்கு நேர பைரவரை பார்க்கலாம். பைரவர் இவங்களை கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னா அதை கேட்கிற சனி பகவானாக அவர் இருக்கிறார். பக்கத்திலேயே மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. மகாலட்சுமி தாயாரின் யோகத்தை வாங்கி தரக்கூடிய சனி பகவானாக திருக்கொள்ளிக்காட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறார். அங்கே சிவபெருமானுக்கு பெயர் அக்னீஸ்வரர். அம்பாளினுடைய திருநாமம் மிருது பாத நாயகி. கொள்ளிக்காடு, கொள்ளினா நெருப்பு, அக்னி. அந்த நெருப்பு காடாக இருந்த ஊர். அதனால்தான் அந்த ஊருக்கு பேரு திருக்கொள்ளிக்காடு. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் பைரவரையும், மிக முக்கியமாக அங்கே பொங்கு சனீஸ்வரராக இருக்கக்கூடிய சனி பகவானையும் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக சனி பகவானுடைய அருள் நிறைய கிடைக்கும். பொதுவா இந்த சனி தசையில தான் நான் நல்லா வந்தேன், சனி தசையில தான் நான் நிறைய கோடிகளை சம்பாதிச்சேன்னு சொன்னவங்களை நான் பார்த்திருக்கேன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நிச்சயமாக கொடுப்பார். அப்போ எனக்கு சனி உதவி செய்யணும், சனியால என்னுடைய தொழில் வளர்ச்சி வேணும், பொருளாதாரம் உயரணும்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோவில். சனி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. நீங்க முடிக்கும் பொழுது சொல்லியிருக்கீங்க, பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னா எல்லார் மத்தியிலும் ஒரு அச்சம் இருக்கும். இதை பத்தி பாக்குற, இதை பத்தி பேசிட்டு இருக்கிற, இதை நம்புகின்ற எல்லாருக்குமே கொஞ்சம் தூரமாவே இருப்போம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா சனி கொடுப்பார்னு சொல்லியிருக்காங்க சுமதி மேடம். பாலாஜி, நீங்க சொல்லுங்க, சனி கொடுப்பார்னு சொல்றாங்க, பொதுவா அச்சம் இருக்குமே, இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? சுமதி மேடம் சொன்னது 100% கரெக்ட். அதாவது சனி பகவான் ஒரு சுயஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்தால் நிச்சயமாக அவர் கொடுக்கத்தான் செய்வார். அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு பத்தி அவங்க மேடம் சொல்லியிருந்தாங்க. சனி பகவானுக்கு தமிழ்நாட்டில் 12 கோயில்கள் உள்ளன. அதாவது 12 அதாவது ஒரு சனி பகவான் எந்தெந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்தந்த ராசிக்குரிய கோயில்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தருடைய சுயஜாதகத்தில் மேஷ ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு ஆரணி பக்கத்துல ஏரிக்குப்பம்ன்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அங்க போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். ரிஷபத்துல சுயஜாதகத்துல சனீஸ்வரர் இருக்கவங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில இருக்கக்கூடிய சனி பகவானை கூப்பிடும் போது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல கல்பட்டுன்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கும்பிடும் போது அவர்களுக்கு நல்ல மாற்றம் வருவதை கண்கூட பார்க்கலாம். கடகராசியில் சுயஜாதகத்தில் சனீஸ்வரர் இருப்பவர்களுக்கு திருவானைக்காவல் அங்க உள்ள சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு போது நல்ல மாற்றம் வருகிறது. சிம்ம ராசியில் சுயஜாதகத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அந்த கோயில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வழிபட்ட உடனே நல்ல மாற்றம் வருது. கன்னியா ராசியில் பிறந்தவர்களுக்கு திருவையாறு இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய சனி பகவான கும்பிடும் பொழுது நல்ல மாற்றம் வருது. சுயஜாதகத்தில் சனி பகவான் யாருடைய ஜாதகத்தில் துலாம் ராசியில் இருக்கிறாரோ அவர்கள் தான் திருநள்ளாறு சிறப்பை தரும். மற்ற ராசிக்காரங்க 12 ராசிக்காரங்களும் போறதுனால அவர்களுக்கு அங்க முன்னேற்றம் வராது. சில பேர் போயிட்டு வந்தப்பறம் நல்லா இருக்கும்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்தில் சனி பகவான் துலா ராசியில இருக்கும். ரொம்ப விருச்சக ராசியில இருக்கவங்களுக்கு திருக்கொள்ளிக்காடு மேடம் சொன்ன, சுமதி மேடம் சொன்னது. தனுசு ராசியில இருப்பவர்களுக்கு சனி பகவான் சுய ஜாதகத்தில் தனுசு ராசியில இருந்தாங்கன்னா கொடுமுடி, கரூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஈரோடுக்கும் கரூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொடுமுடி போயிட்டு வந்தப்பறம் நல்ல மாற்றம் வரும். மகரத்தில் சுய ஜாதகத்தில் சனீஸ்வரர் 90 கிட்ஸ்லாம் இருக்கவங்களை பாத்தீங்கன்னா
திருச்செங்கோடு சனீஸ்வரர் பார்க்கும்போது நல்ல மாற்றம் வருகிறது. கும்பராசிக்கு இப்ப சனி பகவான் வந்திருக்கிறார். இங்க நாமக்கல் மாவட்டம் அசல தீபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு நல்ல மாற்றம் வருகிறது. மீனராசியில் சுயஜாதகத்தில் சனீஸ்வரர் இருப்பவர்களுக்கு தேனி மாவட்டம் குச்சானூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் வருகிறது. சில பேர் சொல்றாங்க சனி பகவான் நான் சனீஸ்வரர் திருநள்ளாறு போனேன், ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்க சுயஜாதகத்தில் துலாம் ராசியில் இருந்தால் தான் நாங்க நல்ல மாற்றம் வரும். துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம், அதனால அங்க சனி பகவானுடைய கோயிலாக அங்க பிரசித்தி பெற்றது. ஆனால் 12 ராசிகளில் எங்கு சனி பகவான் இருந்தாலும் அங்கு அதற்குரிய கோயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிவதாசன் அவர்களால். இல்லை நீங்கள் சொல்லும்போது தொடர்ச்சியாக வேணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கும்பராசியில் இருக்கவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், எதுக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இதை பற்றின ஒரு சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம தேவைப்பட்டிருக்கு. அதே மாதிரி வயதில் பெரியவர்கள் இதெல்லாம் கையாளணும் அப்படின்ற மாதிரி எந்த சூழலும் இல்லாமல் இப்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஓய்வு மட்டுமே விரும்புகின்ற வயதானவர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி இதை கடப்பாங்க? அற்புதமான கேள்வி சார். அதாவது 3 செட்டப். ஒருத்தருக்கு சிறு வயதுல ஒரு 30 வயசுக்குள்ள வருகின்ற சனி பகவான் முதற்கட்ட சனி, அவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வி பந்தமாகும். இதுவே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தைன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது. அவர்களுடைய சுபபலனா இருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏற்படும். அதற்கு தீமையான பலன்கள் என்றால் அவங்க பொருளாதாரத்துல கஷ்டப்படுவாங்க. அவங்களதான். குழந்தைங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, எந்த பிரிகாஷனும் தேவையில்லை. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கு, அவங்களுக்கு இப்ப கும்பராசியில பிறந்திருக்காங்க, முதல் சனி 7.5 சனி என்றால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல நண்பர்கள் அவர்களை விட்டு பிரிவார்கள். நல்ல நண்பர்கள் அவர்களை விட்டு பிரிவார்கள். படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும், வாதியார்களுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதனால சப்ஜெக்ட் பிடிக்காம போவோம். இந்த நேரத்தில் கோபத்தை தவிர்த்து நல்ல நண்பர்களுடன் பழக்கத்தை அதிகப்படுத்தி தீமையான பலன்களை தருகின்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் இழிப்புடன் படிக்க வேண்டும். 2வது கட்ட சனி என்ன பண்ணுவார்கள் என்றால் இவர்தான் தொழிலில் கை வைப்பார்கள். தப்பான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க வைத்து அதன் மூலமாக பின்விளைவு எடுப்பாங்க. இந்த நேரத்துல கூட்டு தொழில் சேரக்கூடாது. 2வது சனி, அதாவது 40 வயசுல இருந்து 35 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள வரக்கூடிய 2வது கூட்டு சனி. இதுல என்ன பண்ணும்னா உறவுகளை பிரிக்கும். நம்மள நல்ல உறவுகள்கிட்ட கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரிக்க வைக்கும். இந்த நேரத்தில் வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தொழில் முதலீடுகள் ரொம்ப கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப் சேர்க்கறதுல கவனம் தேவை. இந்த நேரத்துல வேலையை விட்டு வேற வேலை மாறுறது, இருக்கிற ஜாபை வெயிட் பண்ணி ப்ரமோஷனுக்காக மாறுறது, இது மாதிரி வேலைகள் எடுக்கும் போது நிதானம் தேவை. 3வது சுற்று சனி என்ன செய்யும் என்றால் ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெத்தவங்களை கஷ்டப்படுத்துவாங்க, பிள்ளைகளை கஷ்டப்படுத்துவாங்க. பிள்ளைகளுக்கு அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு நினைச்சு அவங்க நடைமுறை, அதாவது ஜெனரேஷன் கேப் தெரியாம இவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இவர்கள் மேல் கோபம் வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் செயல்பாடுகள் இருக்கும். பிள்ளைகளே என்னடா அப்பனா அம்மாவா இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க பிடிவாதமா இருப்பாங்க. இதன் மூலமாக பிள்ளைகளிடத்து ஒரு பிரிவினை வரும். உடல்நலை பாதிப்பு வந்தா பிள்ளைகள்கிட்ட சொல்றத கௌரவம் பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுத்துட்டு திருப்பி எழுதி வாங்கிப்பாங்க. என்னடா இவங்க பெத்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் துரோகம் பண்றாங்களேன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பண்ணவில்லை. அவர்களுக்கு இருக்கின்ற இந்த 7.5 சனி அவர்களை அந்த மாதிரி செய்ய வைக்கும். அதனால வயதானவர்கள் பிள்ளைகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கணும். ஏன்னா காலம் மாறுது, காட்சிகள் மாறுது, சூழ்நிலைகள் மாறுது என்பதை புரிந்து கொண்டு பிள்ளைகளிடத்தில் நிர்வாகத்தை கொடுப்பதுதான் கடைசியா இருக்கக்கூடிய அந்த 60 வயதுக்கு மேற்பட்டு நடக்கின்ற சனி பகவான் சனி பயிற்சிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு அருமையான ரெமெடி. இந்த நாள் என்ன செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை செய்யறவங்களுக்கு நீங்க கொடுக்கிற பதில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க யோசிக்கிறதுக்கான அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிருக்கும். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம், அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008 800 800.